சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜி ராமநாதன் அவர்களுக்கு விசில் சின்னத்துல வாக்களிங்க. திமுக 75 வருஷமா இருக்குது, அதிமுக 50 வருஷமா இருக்குது. இங்க கொலை நடந்தா அங்க கொலை நடக்குது, இங்க சிறுமிகள் பலாத்காரம் நடந்தா அங்க என்ன நடக்குது? அப்பாவி மக்கள் சுட்டு தள்ளுறாங்க. அதாவது தொடர்ந்து மக்களாட்சிக்கிற பேர்ல மன்னராட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க ஓட்டெல்லாம் பாதுகாக்கப்படுது. உங்க ஓட்டு உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. உண்டா கொடுத்தாலும் வாங்கிங்க, அண்டா கொடுத்தாலும் வாங்கிங்க. உங்க பொண்ணான ஓட்ட விசேஷத்துக்கு வாக்களிங்க. வெற்றிகரமான விசேஷத்துக்கு வாக்களிங்க. இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா? இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா? இந்த கூட்டம் ஓட்டாவும் மாறும், வேட்டாவும் மாறும். மக்களை சிந்தித்து பாருங்க. இளம் வேட்பாளர் நாங்களாம் ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு இந்த வெற்றி வேட்பாளருக்கு வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். திமுக அதிமுக வேலை செய்யணும், சரக்கு பிரியாணி பணத்துக்காக வேலை செய்வோம். இந்த நாட்டுல பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த ஆட்சியில அந்த ஆட்சியில வந்து அந்த பெண்கள் பாதுகாப்பு இருக்கு. இந்த ஆட்சி துப்பு இல்ல. எப்ப கேட்டாலும் ஆட்சியில வந்து பிரச்சனை ஏதாவது கேட்டோம்னா விஜய் பாஜகவுடன் கூட்டணி, விஜய் பாஜகவுடன் கூட்டணி. நாங்களாம் மக்களோட நேரடி கூட்டணி. சிறுமிகள் பலாத்காரம் நடந்துட்டு இருக்குது. அங்கங்க பாத்தீங்கன்னா கஞ்சா போட்டு வெட்டிட்டு இருக்கிறோம். விடிய விடிய மது வந்துட்டு இருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையும் சாத்து வைக்கிறாங்க. எந்த மதுக்கடையும் சாத்துறதுல நல்ல சில்லிங் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 11 to 11 பார். அதாவது நம்ம எல்லாம் ஒயின் ஷாப் என்ன நினைக்கிறோம்? 12 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு சாத்துறாங்க. அது நார்மல் வியாபாரம். நைட்டு 10 மணில இருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய வியாபாரம். அந்த வியாபாரம் வச்சு இந்த சர்க்கார் நடந்துட்டு இருக்குது. அதாவது அவரு தளபதி விஜயன் வந்து 200 கோடிக்கு மேல சம்பளம். அந்த சம்பளம் எல்லாம் வேணான்ட்டு மக்கள் பணிக்காக, மக்கள் சேவைக்காக வராங்க. எப்ப பார்த்தாலும் ஆபாசி அவதூறையும் இந்த கட்சி பரப்பி விடுது. ஏன்னா அவர் இளம் பெரியார் உதயநிதி என்ன முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு நம்ம தடங்களா இருக்கிறார். இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு எழுச்சி எந்த கட்சியிலும் கிடையாது. புரிஞ்சுக்கலாம். உங்க பொண்ணான வாக்க விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க. எப்ப பார்த்தாலும் தற்குறி கூட்டம், தற்குறி கூட்டங்கிறாங்க. தாவாக்கால் இருக்கவங்க படிச்சவன், பட்டதாரி, பண்புள்ளவன். திமுக இருக்கும் போது பார்ல வேலை செய்வோம், பாரம் நடத்துறோம், பாரம் டெண்டர் எடுக்கிறோம். படிப்புனா மலைக்கு கூட பள்ளிக்கூட வாசல் போகாதான் திமுக. இங்க வந்த பூரா படிச்சவங்க பட்டதாரி. இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் எழுச்சி எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்க மாட்டீங்க. காசை கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்க. நேற்று வந்த பால்வாடி கட்சி, எங்களை பால்வாடி கட்சி நேற்று வந்த பால்வாடி கட்சி 234 தொகுதியில் தனிச்சு நிக்கல. ஆனா பழவலா கட்சி எது பேரம் பேசிட்டு இருக்கிற கூட்டணிக்கு நீ வாமா, நீ வா, 10 கோடியா தான் நான் தரேன். யார் வீட்டு காசு? தளபதி விஜயன் தன்னோட சொத்து மதிப்பு 500 கோடி காமிச்சிருக்கிறாரு. நம்ம முதல்வர் ஐயா வெறும் 100 கோடி காமிச்சிருக்கிறாரு. எப்படியே 10,000 ரூபாய் பணம் இருக்கிறாமா. பக்கத்து வீட்டுக்கார 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கான். சிஎம் சார் 10,000 ரூபாய் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி நகை இல்லையாமா, கார் இல்லையாமா. அவர் ஒவ்வொரு தொகுதிக்கு ரேபிடோட பைக் புக் பண்ணி ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு. நான் கேட்கிறேன், இதெல்லாம் வந்து கொடுமையான 75 வருஷமா ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நாட்டை சுரண்டிட்டு இருக்கு. அதாவது எடப்பாடி ஐயா 2021 ஆட்சி விட்டு போறப்ப நாடு